Assalamu alaikum friends. I hope you are doing well. நான் இன்றைக்கு உங்களுக்கு புது டிஷ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி ப்ரான் கறி செய்கிறன்றதை இன்றைக்கு பார்ப்போம் கோகோனட் மில்கோட. இப்போ நான் மசாலா பவுடர்லாம் உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். என்னென்ன தேவையான பொருட்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணினதுக்கு பிறகு பாதி தேங்காவை எடுத்துக்கோங்க. பாதி தேங்காய் எடுத்துட்டு அதை நீங்கள் துருக்கிட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணுற திக் கோகோனட் மில்க். செகண்ட் டைம் நான் பிளெண்ட் பண்ணுற மில்க் வந்து தின் கோகோனட் மில்க். அதில் 1 கப் திக் கோகோனட் மில்கில் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற வெங்காயம், தக்காளி, மிளகாய் இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 500 கிராம் ப்ரான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கு பிறகு இப்போ நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருந்த ப்ரானை நம்ம இந்த ஆயிலுக்குள்ளே நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்மளோட ப்ரான் வந்து நல்லா பொரியும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரானில் இருக்கிற இந்த கால் துண்டுகள் இப்படியெல்லாம் இருக்குத்தானே, இந்த துண்டுகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணலை. உங்களுக்கு பிடிக்காதவங்க அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் இப்படி சமைச்சு கொள்ளலாம். இப்போ நான் மசாலா பவுடர்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயில் வதங்க போதும். இப்போ இறாலில் இருக்கிற தண்ணி இருக்குத்தானே அதுவும் சேர்ந்து தான் இப்போ அதோட சேர்ந்து இதே போதும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் விடும். இறாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டோன்னா இப்போ இந்த எண்ணெயில் வந்து வதங்கி இது வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். குறைஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். இப்போ நம்ம இந்த மசாலா தூள் எல்லாம் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணோம். 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மசாலா பவுடரை சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொண்டேன். இப்போ வந்து நான் 500 கிராமுக்கு சேர்த்திருக்கேன். இது வந்து ஒரு மஞ்சள் கறி மாதிரி தான் இருக்கும். இது வந்து உரப்பாகவும் இருக்க மாட்டுச்சு. சிலவங்க வந்து இதுக்கு வந்து புளியம்பழம் புளி சேர்ப்பாங்க. அதை வந்து ஒரு வாட்டரில் போட்டு அதை நல்லா புளிஞ்செடுத்து அந்த புளி தண்ணியை ஊற்றி அதுவும் நம்ம போட்டு செய்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. நான் வந்து அதுக்கு பதிலாக நான் வந்து தக்காளியும் லைமும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்தேன். ஏன்னா எனக்கு மஞ்சள் கலரில் வரணுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனித்தூள் தான் சேர்த்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்க. இது வந்து நான் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் தான் இதை சமைச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஆயிலெல்லாம் தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு ரெட் கலருக்கு இருக்கு நம்மளோட கறி. இப்போ வந்து நம்ம கருவேப்பட்டையே சேர்த்துக்கோம் அதுக்குள்ளே. உங்களுக்கு பிடிக்கலாட்டி அதில் அந்த கால் துண்டுகள் இருக்குத்தானே அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்க. சில பேர் வந்து அதில் இருக்கிற ஓடை வந்து கலத்த மாட்டாங்க. நான் அதில் இருந்த இதெல்லாம் கலத்தி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு தான் நான் சமைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்ப்போம். கருவேப்பிலை, ரம்பை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது வந்து ஏன் நம்ம செகண்ட் டைம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம எண்ணெயில் தானே இதை நம்ம பொரிய விட்டோம். அந்த எண்ணெய்க்குள்ளேயே இந்த வெங்காயமும் இந்த மிளகாய் எல்லாம் சேர்ந்து வதங்கும். இதுக்குள்ளேயே நீங்கள் வதங்க விடுங்க. அதுக்குள்ளேயே அது மிக்ஸ் ஆகி அதெல்லாம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ சாஃப்டாகும் வரைக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். இப்போ உப்பு அதெல்லாம் கரெக்டானு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையாண்டா புளியம்பழமும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். புளியம்பழம் நீங்கள் போட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட புளியம்பழம் இல்லை, அதால் நான் தேசி புளி சேர்த்தேன். இப்போ எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு இப்போ கடைசியில் நீங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்தை ஏர்லியாக சேர்க்க வேணாம். ஏன்னா தக்காளி பழம் தண்ணி விடும், உங்களுக்கு தெரியும் தானே, தண்ணி விடும். அது பிறகு தான் நான் கடைசியில் சேர்த்துருக்கேன் அதை. இப்போ வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டு வருது.
இப்போ தான் நம்ம blend பண்ணி வச்ச கடைப்பாலை ஊற்றுவோம். செகண்ட் பால் என்று சொல்லுவோம். செகண்ட் பால் 1 கப்பை ஊற்றுங்க. ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கறி வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கு. இப்போ இதில் மெயினை வந்து நம்ம கோகோனட் மில்க் சேர்த்து இந்த கறியை சமைக்கிறதால இப்போ இந்த கறி மஞ்சள் கறியாக தான் இருக்கும். நீங்கள் தேசி புளி சேர்த்துக்கலாம். புளியம்பழம் இல்லாதவங்க தேசி புளியும் சேர்த்துக்கலாம். அதில் தக்காளியும் நான் சேர்த்துருக்கிறேன் அதுக்கு பதிலாக தான். இப்போ இதை நல்லா மூடி வைப்போம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளோட கறி வந்து பாருங்கள் வளைச்சி எண்ணெய் விட்டு இறக்கி கொதிச்சுட்டு வருது. கொதிச்சுட்டு வரக்குள்ள நம்மளோட 1 கப் தலைப்பால் நம்ம வச்சுருந்தோம் தானே 1 கப் தலைப்பாலை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 500 கிராமுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நான் 1 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக கிரேவி வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட இறாலெல்லாம் வதங்கிட்டு வருது. இப்போ நம்மளோட இறால் இப்படி கொதிச்சுட்டு வரக்குள்ள நீங்கள் திருப்பி மூடி 5 மினிட்ஸ் மூடி வைங்க. மூடி வச்சதுக்கு பிறகு இப்போ இந்த கறி கொதிச்சுட்டு வரக்குள்ள நீங்கள் தேசி புளி ஊற்றுங்க. இல்லாட்டி புளியம்பழம் சேர்த்துக்கலாம். புளியம்பழம் ஏர்லியாக சேருங்க. நான் இப்போ கடைசியில் தேசி புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தேசி புளியை சேர்த்து ஹாஃப் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்பு இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வைங்க. இப்போ நம்மளோட ப்ரான் கறி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அதுவும் வில்லேஜ் ஸ்டைல் ப்ரான் கறி ரெடி ஆகிட்டு. இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம